கண்டிப்பா விஜய் வந்தா இந்த விஷயத்த தடுத்து நிறுத்துவாரு. தூத்துக்குடி உப்ப அழிய விட மாட்டாரு அப்படின்னு. ஏன்னா, இந்த தூத்துக்குடி உப்பு அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. கிட்டத்தட்ட 100 வருட பாரம்பரியம். 2, 3 தலைமுறைகள். அவங்களுக்கு அந்த ஒரு விஷயத்த விட்டா வேற வேலையே தெரியாது. அவங்களுக்கு படிப்பறிவு அப்படின்றதும் கம்மி தான். இந்த உப்பளத்துல போய் டெய்லி கால் கை கருக கருக வேலை பார்க்கிறது மட்டும் தான் இவங்களுக்கு தெரியுமே தவிர, வேற எதுவுமே இந்த மக்களுக்கு தெரியாது. சோ இந்த ஒரு வேலைய விட்டுட்டு இப்ப நீங்க வேற வேலைய போங்க. அதாவது கிட்டத்தட்ட 15,000 பேருக்கு நாங்க வேலை குடுக்குறோம்னு சொல்றாங்க. ஆனா 1,00,000 குடும்பங்களோட நிலைமை அந்த இடத்துல என்ன ஆகுறது? அவங்களுக்கு படிப்பறிவே கிடையாது. அவங்களுக்கு எப்படி அந்த கம்பெனிகள பெரிய பெரிய கம்பெனிகள் அவங்களுக்கு வேலை குடுப்பாங்க அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. அப்படியே முடிச்சாலும் இந்த கிளீனிங் பண்ற வேலை, வாட்ச்மேன் வேலை, செக்யூரிட்டி வேலை குடுக்கலாம். 15,000 பேருக்குமே அந்த வேலைய குடுப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுவும் கிடையாது. சோ 1,00,000 குடும்பங்களோட கண்ணீர், கதறல், தூத்துக்குடி உப்பு, நம்மளோட பாரம்பரியம் 100 வருட பாரம்பரியத்த காப்பாத்தணுமா? இல்ல கார்ப்பரேட் காரனுக்கு ஒத்து ஊதி, நீங்க எங்க இதுல பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இடம் குடுக்கணுமா? அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க.